அதிமுகவோட உள்கட்சி விவகாரங்களில் பிஜேபி எந்த சூழலிலும் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு சிலர் எடப்பாடி ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அவர் நல்லாவே தெரியும். தெரிஞ்சேதான் அந்த ஒரு கெடு கொடுக்குறாரு. நீ என்ன கெடு கொடுக்குறது, ஒரே நாள்ல உனக்கு ஹாட் கேக் கொடுக்குற மாதிரி எடப்பாடி ஸ்ட்ராங்கா அடிச்சாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வைப்ரண்ட் லீடரா கிரியேட் ஆகி வந்துட்டு இருக்காரு. யார் என்ன சொன்னாலும் நான் இப்படிதான் டைனமிக்கா இருப்பேன், அந்த பாயிண்ட்ல நிக்கிறாரு பாருங்க. இதுதான் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து இவங்க கத்துட்டு வந்த பாடம். அவர் அதிமுகவோட இந்த பிளவுக்கு ஒரு காரணமா இருக்க மாட்டாரு. செங்கோட்டையின் நீக்கத்துல கூட சார் இது நம்ம ஒரு பழமொழி இருக்கு, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. இப்ப இந்த பக்கம் 6 பேர்ல ஒருத்தர் தான் செங்கோட்டைன்னு பார்க்கப்படுது, இன்னும் 5 பேர் இருக்காங்க. அலர்ட் கிடையாது. இந்த 5 பேர்கள் இப்போதைக்கு மௌனமாக இருக்கிறார். ஏன்னா செங்கோட்டையனுக்கு இந்த மாதிரி பாதிப்பாயிடுச்சு. இனிமேல் நம்ம எதனா வாய் தோந்தா நமக்கு ஏதாச்சும் இதுவாயிடும். ஓபிஎஸ் டிடிவி இப்போ அந்த ட்ரெயினை கடைசியா ஏறி இருக்காரு நம்ம செங்கோட்டையன். அவங்க எல்லாரும் யாரோ இயக்குறாங்களோன்னு சின்ன சந்தேகம், அவ்வளவுதான். தனிப்பட்ட வியூ மேபி கிட்டத்தட்ட ஒரு 96ல இருந்து இனி வரைக்கும் 2026 வரப்போகுது. ஒரு 30 ஆண்டு காலம். அவ்வளவு தூரம் அந்த அரசியல் நகர்கள் ரொம்ப கீனா பார்த்துட்டு வராது. நான் முதல்ல சொன்ன மாதிரி திமுக மாதிரி ஒரு தேர்தல் அரசியல் யாராலும் பண்ண முடியாது. ஸோ என்னதான் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸோட இருந்தாலும் கூட இதுக்குன்னு ஒரு பிளான் அவங்க வச்சிருப்பாங்க. இது எல்லாத்துலயுமே ஒரே ஒரு நாட்டில் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் மேனிஃபெஸ்டோ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு பத்திரிகையாளர், அரசியல் ஆலோசகர் திரு நந்தகுமார் அவர்கள் நிகழ்வில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். அடுத்து என்ன சார் பண்ண முடியும்? செங்கோட்டையினோட அடுத்த நகர்வு என்னவா சார்? ஆனால் எலெக்ஷன் 8 மாதம் இருக்கு, பெரிய அளவில் வேலை நடந்துட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? இந்த எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு சரியானதானா? ஏன்னா அவர் எல்லா பொறுப்பிலிருந்தும் நீக்கியது, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். உள்ளபடி எடப்பாடியார் அவர்கள் நிறைய பேர் பத்திரிகையிலும் சரி சமூக ஊடகங்களில் பார்த்துட்டு இருக்கேன், சர்வாதிகார செயல் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் அந்த அம்மையார் அளவுக்கு இல்லை, அதை நான் சொல்லிக்கலாம். நீங்கள் அவங்களோட பார்வை அப்படி இருக்கலாம், உங்களோட பார்வையை நான் கருத்து சொல்ல வரல. ஆனால் திரு எடப்பாடியார் அவர்கள் இப்போதைக்கு இருக்க சூழலில் அவர் சந்தித்து கொண்டிருக்க பிரச்சனைகள் வைத்து பார்க்கும்போது அவர் ஒரு நபர் 10 நாள் கெடு அப்படி கொடுக்குறாங்கன்னும் போது கொடுக்கக்கூடிய நபருக்கே தெரியும் என்ன வகையாக பிரதிபலன் வரும் போதுன்றது தெரிஞ்சுதான். சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த 10 நாள் கெடு நம்ம இந்த மாதிரி கெடு கொடுக்குறோன்னும் போது என்ன அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அவர் நல்லாவே தெரியும். தெரிஞ்சேதான் அந்த ஒரு கெடு கொடுக்குறாரு. ஸோ நீ என்ன கெடு கொடுக்குறது, ஒரே நாளில் உனக்கு ஹாட் கேக் கொடுக்குற மாதிரி எடப்பாடியை ஸ்ட்ராங்காக அடிச்சார். அனைத்து பதவியிலேருந்து ஒரு நிலக்க போகிறேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வைப்ரண்ட் லீடராக கிரியேட் ஆகி வந்துட்டுருக்காரு. ஏன்னா நான் கடந்த ஒரு 30-40 நாட்களாக பார்க்கும்போது எடப்பாடியார் அவர்கள் இந்த பிரச்சாரம் எப்படி தொகுதி முடிச்சிருக்காரு. ஆமாம், இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. சில இடத்துல நம்மளே பார்த்துருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா தான் நம்ம மக்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் சில இடத்துல வருவாங்க. ஆனால் அதிமுகவில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இவர் எடப்பாடியார் போகிற இடம் எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் குவிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மக்கள் திமுக மீது உள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி காரணமாகவும் எப்பவுமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதில் மாற்று கருத்தில். ஆனால் ரீசன்ட் டேஸில் சில திமுகவோட நகர்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு வகையான ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோட்டு வருது. அதோட எஃபெக்ட் தான் மக்கள் எடப்பாடியார் வந்தோடனே போய் பார்க்கறதுக்காக போவாங்க. திமுக மீதான எதிர்ப்பு காரணமாக எடப்பாடி கிட்ட போறாங்க இல்லையா? எடப்பாடிக்குன்னு ஒரு கரிஷ்மாட்டிக் இருக்கு, ஒரு ஆளுமைன்றதுக்காக போல, அப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்படியே வரலாம் மாறன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் எடப்பாடியார் இவ்வளோ வைப்ரண்ட்டாக ஆகிறதுக்கு காரணம் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள். யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் டைனமிக்காக இருப்பேன், அந்த பாயிண்ட்ல நிற்கிறாரு பாருங்க. இதுதான் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து இவங்க கற்றுட்டு வந்த பாடம். அந்த தலைமை போஸ்ட்டுக்கு இன்னைக்கு எடப்பாடியார் ஃபிட் ஆகிட்டார். உண்மையிலே அப்படி சொல்லுவேன் நான். பிஜேபி கூட்டணி வைத்த பிறகு இப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாமா? கரெக்ட். கூட்டணி வச்சதுக்கப்புறம் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்க கூட்டணி மாநில தலைவர் பொறுத்த வரைக்கும் மத்தியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இவங்க கேரி பண்ணி ஆகும். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் பூத் அண்ட் தி அலைன்ஸ் ஜெல். இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நான் வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போதைக்கு புதுசாக அலாட்டான மாநில தலைவர் அதை நோக்கி மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி இருக்கும் சூழலில்
அதிமுக உள்ள இருக்க உட்கட்சி விஷயங்கள்ல போய் இவர் தலையிட மாட்டார், தலையிடவும் கூடாது. அது வேலையும் இல்லை, அது அவரோட வேலை இல்லை. இவர் கொடுத்த அசைன்மெண்ட்னா அதுதான். இவர் எனக்கு நான் பார்த்த பார்வை வரைக்கும் திரு நயினார் அவர்கள் பதவியேற்ற நாட்கள்ல இருந்து இன்னி வரைக்கும் அவருக்கான கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு பூத்து விஷயமும் சரி, இந்த ஜெல்லான விஷயங்களும் சரி, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் அங்கே இங்கே சொன்ன விஷயங்கள், இந்த ஃபோன் எடுத்து காமிச்சு சொன்ன அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு முன்னாள் முதல்வருங்க. நாங்கள் உங்களை முதல்வராக பார்த்தோங்க. நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு ஃபோன் எடுத்து காமிச்சு இந்த டைமில் பண்ணியிருக்கேன் பாருங்க, மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்க, கால் பண்ணி காமிக்க எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எதனால அப்படி? அவர் முதல்வர் தான், பட் எடுத்து காட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? பண்ணக்கூடாது. ரொம்ப எளிமையாக தானே இருக்காரு. எளிமையான முதல்வராக பார்க்கலாம். அது உங்களோட பார்வை, இயல்பான முதல்வராக இருக்கு, அது உங்களோட பார்வை. ஆனால் பப்ளிக் ஃபோரம்ல நீங்க கிரீடம் தலையில இருந்துட்டே இருக்கணும் அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிரீடம் எடுத்து வச்சுட்டு வெளியே வரலாம் இல்லையா? அது உங்களோட பார்வையா இருக்கலாம். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஒரு தலைமை பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த தலைமை பொறுப்புக்கே உரிய அந்த ஒரு மிடுக்கு என்று சொல்லலாம். அந்த மிடுக்கை வந்து நீங்க எப்பயும் மிடுக்கோட தான் முதல்வர் மிடுக்கோட இருக்கணும், இல்லை முன்னாள் முதல்வர் மிடுக்கோட இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஒரு பொதுவெளியில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், அந்த மாநில தலைவருக்கு கொடுக்க வேண்ட அந்த அங்கீகாரம் மரியாதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? அந்த மரியாதை வந்து நீங்கள் தூசி தட்டுற மாதிரி தூட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. தனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்றாரு, தனக்கு மரியாதை கிடைக்கல, பல முறை முயற்சி பண்ணேன், என்னை கொண்டு போய் நிறுத்தவே இல்லை முன்னாடி, அதனால நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்றாரு. சிஸ்டத்து பாருங்க அப்படின்னு. கரெக்ட், கரெக்டு தானே சார்? ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு எனக்கு குறுக்கணி மரியாதை கொடுக்கலன்றாரு. முதலமைச்சர் ஆச்சு சார். ஆமாம், கரெக்ட். அதுதானே பெரிய பால். அது உண்மை, உண்மை, 100% உண்மை. இங்கே வந்து இவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போதும் சரி, இவர் பல்வேறு முயற்சிகள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் எடுத்தார். கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கல. டெல்லியில் வந்து டைரெக்டாக இவங்க எல்லாம் அமித்ஷா மீட்டிங் ஆகட்டும், ஜேபி நட்டா மீட்டிங் ஆகட்டும், லெட்டர்கள் போச்சு, எல்லா விஷயங்கள் நடந்தது. அப்போவும் நடக்கல. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் உடனடியாக நடந்தணும்னு சொல்லி, ஏங்க இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, தவிர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சரத்குமார் சந்திச்சிருக்காரு அமித்ஷா சார் டெல்லி. அதெல்லாம் வழி இருக்காரா சார்? கரெக்ட் சார். இப்போ சரத்குமார் சந்திச்சார்னா சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி, அந்த கட்சியை கொண்டு வந்து மொத்தமாக பிஜேபியோட ஐக்கியமாக்கிட்டார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் நேற்று லைன் கேட்டு இன்றைக்கே லைனை கொடுத்துடல. சரத்குமார் அவர்களும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் மேலே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அது அன்அஃபிஷியலாக யாரும் அஃபிஷியலாக ஒன்று வெளியே சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவருக்கான முயற்சிகள் எடுத்து அவருக்கான நேரம் கிடைக்குமோ கண்டிப்பாக அலாட் பண்ணியிருக்கார். திரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் மேலே வந்து யாரும் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் எதுவுமே கிடையாது, நெகட்டிவான ஒரு இதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்க சூழல் இருந்திருக்கு. அது பொறுக்காமல் இவர் உடனடியாக பிளண்ட்டாக அந்த பப்ளிக் ஃபோரமில் ஃபோன் எடுத்து காமிக்கிறது. அதுக்கும் வந்து நயினார் அவர்கள் ரிப்ளை கொடுத்துட்டார், பதில் கொடுத்தார். அந்த பதில் வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஓபிஎஸோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் பப்ளிக் ஃபோரமில் இந்த மாதிரி ஃபோன் உரையாடல், இந்த மாதிரி உரையாடல்லாம் வந்து எப்படி பார்க்குறோம், நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் எப்படி பார்க்குறோன்னா, இது வந்து ஒரு குற்றச்சாட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது பப்ளிக் ஃபோரமில் ஒரு மாநில தலைவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுன்றது எப்படின்னா, வெளிப்படையாக நம்ம ஏன்னா நீங்கள் மீடியாவில் கூட எது இருந்தாலும் கட் பண்ண அப்படியே போடுறீங்கன்னா தரமாக சொல்கிறேன். குற்றச்சாட்டு அப்படி வைக்கிறாருன்னா ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு, டெக்னிக்கல் ப்ரூஃபோட குற்றச்சாட்டு அப்படி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கால் எடுத்து அப்படி டயல் பண்ணிட்டு விட்டுட்டு, இல்லை அந்த காலில் அவர் அந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியுமா உங்களுக்கு? மொட்டையாக நான் இந்த டைமில் டயல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. இந்த மெசேஜ் அவருக்கு அமைச்சிருக்கேன். அந்த ஃபோன் நம்பர் அவர் தான் யூஸ் பண்ணுறாரான்னு முதல்ல தெரியும். ஏன்னா இப்போ மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் மாற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்து நயினார் அவர்கள் வந்து அந்த ஃபோன் இப்போது தலைவராக இருக்கும்போது ஒரு ஃபோன் யூஸ் பண்ணலாம். முன்னாள் வந்து உறுப்பினராக தான் இருந்தார் திரு நயினார் அவர்கள். அப்போது ஒரு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ தலைவர் வேறு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் சூழலில் மொத்தம் பொதுவாக நான் டயல் பண்ணதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா இது ஏற்புடையதா இல்லை. இதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன் அதே நம்பரில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃபை கொஞ்சம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு இது குற்றச்சாட்டை வச்சா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு முன்னாள் முதல்வராக பார்க்குறோம், அந்த ஒரு மிடுக்கு இருக்கணும். இதை தாண்டி திமுகவுடைய கூட்டணி இன்னைக்கு இருக்குது இல்லையா, இந்த கூட்டணி எப்படி ட்ராவல் ஆகும்னு பார்க்குறீங்க? அடுத்த 8 மாதத்துக்கு ஏதாவது உண்டா வெளியேறதுக்கும் உள்ள வர்றதுக்கும் புதிதாக? இப்போதைக்கு இருக்க சூழல் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட வியூ மேபி கிட்டத்தட்ட ஒரு 96லேருந்து இன்னி வரைக்கும் 2026 வரப்போகுது. ஒரு 30 ஆண்டு காலம். ஆமாம், அவ்வளோ தூரம் அந்த அரசியல் நகர்கள் ரொம்ப கீனாக பார்த்துட்டு வராது. நான் முதலே சொன்ன மாதிரி திமுக மாதிரி ஒரு தேர்தல் அரசியல் யாரெல்லாம் பண்ண முடியாது. அது ஜெயலலிதா முன்னாடி இருக்கும்போது வேறு, அதுக்கப்புறம் இருக்கிறது வேறு. ஸோ தேர்தல் அரசியலில் கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான்.
ஸோ என்னதான் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸோட இருந்தாலும் கூட இதுக்குன்னு ஒரு பிளான் அவங்க வச்சுருப்பாங்க. இதுக்கும் ஆமாம், கண்டிப்பாக தேவ டிஃபரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஒரு நாட்டில் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதிகள். முதல்ல பார்த்தீங்கன்னா 515 வாக்குறுதிகள் திமுக கொடுத்து அதில் எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணாங்க? 190 நாங்கள் பண்ணிட்டோன்றாரு சிஎம். அது ஒருத்தர் சொல்கிறது தாங்க, சிஎம் சொல்கிறாரு. ஆமாங்க, சொல்லிட்டு மற்றவங்க அஃபிஷியலாக இருக்க ஒரு முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் 390 பண்ணிட்டோம். கண்டிப்பாக 390 பண்ணியிருந்தாருன்னா அதுக்கான வெள்ளை அறிக்கை வந்து கொடுத்தாருன்னா சத்தியமாக ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இப்போ கூட அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார். முதல் சுற்றுப்பயணம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் சுற்றுப்பயணம் போகும்போது நான் சொன்ன விஷயம், தயவு செய்து முதல்வர் அவர்கள் சென்று வந்தவுடன் வெள்ளை அறிக்கை கொடுத்தால் நன்றாக இருக்கும். இதே மீடியா முன்னாடி என்னோடய வீடியோ ஒன்றுமா இருக்கும். 2021 அவர் சுற்றுப்பயணம் போகிறது முன்னாடி ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டோ தேர்தல் இந்த வெளிநாடு சுற்றுப்பயணத்துக்காக இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரேன், முதலீட்டாளர் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் முதல்ல ஃபஸ்ட்டு கேட்டது. ஏன்னா வேறு மிச்ச கட்சிக்கு தலைவர் யாருமே அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க நேரத்தில் நான் பகிரங்கமாக அவர் ஃப்ளைட் ஏறதுக்கு 3 hours முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அது ரெக்கார்டு ஒன்றுமா இருக்கும், வெள்ளை அறிக்கை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி. இன்னி வரைக்கும் இப்போ 390 வாக்குறுதிகள் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கா நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கான வெள்ளை அறிக்கை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப்ஸ் நிறைய இருக்குது. ப்ரூஃப் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் லைக் தட் பேச முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீட் ரத்து அப்படின்ற விஷயத்த முதல் கையெழுத்துனாங்க. அது நடந்துதா? இல்லை. இப்போ இந்த நீட்டு திமுக வந்து நீட் சொன்னாங்க முதல் கையெழுத்துன்னு. எடப்பாடி அவர்கள் கூட இந்த ரகசியத்தை பற்றி கேட்டிருக்காரு. இந்த நீட்டை பற்றின திமுக செய்யலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இன்னும் இருக்கா? மக்கள் அதை பார்க்குறாங்க. ஒரு எலெக்ஷனில் ஒரு பெரிய ஃபேக்ட் அது, நீட் வந்ததும் வராததும். மக்கள் அதை யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா அனிதாவோட தற்கொலை வந்து எப்படி பார்த்தாங்கன்னா மக்கள் எல்லாரும் ஒரு பரீட்சைக்காக ஒரு பொண்ணு இந்த மாதிரி செத்து போச்சு அப்படின்ற ஒரு மனதளவில் மக்கள் ரொம்ப பாதிச்சிருந்தாங்க. நீட்டு இந்த எக்ஸாமுக்காக பாதிப்பு. ஆனால் உண்மையிலேயே அரசியலோட ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு பாலிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி போட்டுச்சு. அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு நகர்களையும் வச்சுட்ருக்காங்க. இப்போது ஒவ்வொரு வருடத்துக்கான முடிவில் வந்து எக்ஸாம் சொல்லி வச்சு செலெக்ஷன் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்படின்னும் போது நீட் அப்படின்ற விஷயத்தை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியாச்சு. ஏன் திமுக கட்சியில் இருக்க ஆராசா சொன்னக்கூடிய விஷயம் பகிரங்கமாக இபிஎஸ்ஐ எவ்வளோ பப்ளிக்காக தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ஒரு கேவலமான விமர்சனம். முதல்வரில் எவன் நினைச்சாலும் செய்ய முடியாது அப்படின்ற வார்த்தை திரு ராஜா அவர்கள் சொன்னார். இப்போது அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராஜா அவர்கள். அப்படி இருக்கும்போது நீட்டை பொறுத்தவரைக்கும் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நீட்டுக்கு பின்னாடி இருக்க அரசியலில் இப்போ அதே அரசியலை தான் திரு விஜய் அவர்களும் கையில் எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, கலைஞர் அவர்கள் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, தேர்தல் நேரம் வரும்போது தான் இந்த காவேரி பிரச்சனையை பற்றி எடுப்பாங்க. தேர்தல் நேரம் வரும்போது முல்லைப் பெரியார் பிரச்சனைகள் எடுப்பாங்க. தேர்தல் நேரம் வரும்போது தான் இந்தி பிரச்சனை எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த நீட் பிரச்சனை இந்த முறை எடிட் பண்ணுமான் 2026 ரிசல்ட் கொடுக்குமான். 2026 டெக்னிக்கலா பேசுறது, சட்டப்பூர்வமா பேசுறது தாண்டி பாமர மக்களுக்கு அது எடுப்படுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நீட்டை இனிமேல் வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. நீட்டை பற்றி யார் இனிமேல் வாக்குறுதி கொடுத்தாலோ, ரகசியம் இருக்க சொன்னாலோ, எது சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் ஏற்றுக்கிற நிலையில். ஏன்னா அடுத்த நகர்கள் போயிட்டாங்க. இப்படி நான் சொல்லட்டுமா சார்? இப்போ வந்து நீட்டுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க திமுக, அது நிறைவேற்றலை அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னால் கூட மக்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்ட், நல்ல கேள்வி. இப்போ நீட்னால அனிதா மட்டும்தான் செத்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சகோதரி இழப்புக்கு உண்மையில வருத்தம் தெரிவிக்கிற மாட்டுக்கலாம். ஆனால் அதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 18-19 குழந்தைங்க செத்து போச்சு. 25 பேர் கிட்ட வந்துட்டாங்க. 25 பேர் வரைக்கும் அப்ராக்சிமேட் 25 சொல்லி சொல்றீங்க. இப்படி இருக்கும் சூழல்ல அந்த விஷயத்துக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு பாலிசி அசைன் பண்ணும். ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடங்களில் இப்போ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீட் கொண்டு வந்துட்டான். நீட்டுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகளை 9th 10th கொஞ்சம் கொஞ்சமாக பெனிட்ரேட் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அரசு பள்ளிகளில் நீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு அடிப்படை கல்வியை வந்து நீட் சம்மந்தப்பட்ட கொண்டு வரணும். எந்தெந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மருத்துவர் ஆகணுன்ற ஐடியா இருக்கோ அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி மொத்த சிலபஸில் சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றம் பண்ணி நீட் வரும்போது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருமோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீட்டுன்றது ஒரு பெரிய ஒரு பிம்பமாக இருக்காது. ஒரு மாயை மாதிரி காமிச்சிட்டாங்க. ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு இமயமலையை தூக்குற மாதிரி நீட் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி அது ஒன்றுமே கிடையாது. அதை ஒன்றும் ஸ்மூதன் பண்ணுறதுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறை வந்து அதை சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வரணும். அவ்வளோதான். அது கொண்டு வந்தாலே இட்ஸ் a big success. சொல்யூஷனாக புரியுது சார். நான் என்ன கேட்குறேன், மக்கள் இதை பற்றி கவலைப்படுறாங்களான்னு கேட்குறேன். இந்த எலெக்ஷனில் எடப்பாடி அவர்கள்
நீட்டுக்கு கையெழுத்து போறதா ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. பாருங்க அவர் பண்ணல அப்படின்னு எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சா மக்களை நினைச்சு கவலைப்படுவாங்களான்னு கேட்குறேன். இல்ல அது ஒரு மேஜர் இம்பாக்டா இப்போ இருக்கு. அதுதான் கேட்குறேன். மேஜர் இம்பாக்டா இருக்கு. மேஜர் இம்பாக்டா இருக்கு. இப்போ இந்த செங்கோட்டையின் நீக்கத்துல கூட சார் அது நம்ம ஒரு பழமொழி இருக்கு, 6லும் சாவு 100லும் சாவுன்னு. இப்போ இந்த பக்கம் வந்து 6 பேர்ல ஒருத்தர் தான் செங்கோட்டைன்னு பார்க்கப்படுது. இன்னும் 5 பேர் இருக்காங்களே சார் அடுத்து. அதை பத்தி யாரும் பேசவே இல்லையா? அவங்க என்ன அலர்ட் ஆயிட்டாங்களா இவருக்கு நடந்ததை பார்த்துட்டு? அலர்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்ல கேள்வி மாறன். அலர்ட்டு கிடையாது. இந்த 5 பேர்கள் வந்து இப்போதைக்கு மௌனமாக இருக்கிறார். மௌனம் சம்மதுக்கு அடிப்படைன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு விதத்துல. ஏன்னா செங்கோட்டையனுக்கு இந்த மாதிரி பாதிப்பாயிடுச்சு. இனிமேல் நம்ம எதனா வாய் தோணுனா நமக்கு ஏதாச்சும் இதுவாயிடும். அதனால இவரை கர்ணன் ஆகிட்டாங்களோ, அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம எந்த பக்கம் நின்னாலும் வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா திரு செங்கோட்டையனுக்கு? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் செங்கோட்டையன் கூட வேற யாரோ இயக்குறாங்களோன்னு ஒரு சந்தேகம் உள்ளார்ந்து சந்தேகம் இருக்கிறது. செங்கோட்டையனுமா இல்ல அந்த 6 பேரையும் சேர்த்து ஒருத்தவங்க இயக்குறாங்க? இல்ல ஓபிஎஸ் டிடிவி இப்போ கடைசியா அந்த ட்ரெயினில் ஏறக்கூடிய திரு செங்கோட்டையன் அவங்க எல்லாரும் யாரோ இயக்குறாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம், அவ்வளவுதான். அந்த டிடிவி அவர்களும் சரி ஓபிஎஸ் அவர்களும் யாரோ இயக்குறாங்க, அதில் கேரண்டியா. அந்த ட்ரெயினை கடைசியா வந்து ஏறி இருக்காரு நம்ம செங்கோட்டையன், அவ்வளவுதான். தெரியாம இருட்டுதான் இப்ப நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா? நம்ம அவசரப்பட்டுன்னு உணர்ந்துட்டு இருக்காரு. அது அவர் கேட்டதா இருக்கலாம் இல்லையா? அது அவர் கேட்டதா தெரியும். மற்ற 5 பேரும் என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்க சார்? அவங்களும் அதான் அலர்ட் ஆயிருப்பாங்க கண்டிப்பாக. நம்ம சொன்ன மாதிரி சிவி சண்முகம் ஆகட்டும், திரு வேலுமணி ஆகட்டும், விஜயபாஸ்கர் ஆகட்டும், இவங்கெல்லாம் போனதான் நம்ம பார்த்தோம். நம்ம நண்பர் பத்திரிகையாளர் எக்ஸ்பி லக்ஷ்மணன் வந்து அதை தெளிவாக அவர் தான் வந்து மீடியாலே ஃபஸ்ட்டு ட்வீட் போட்டு வெளியே கொண்டு வந்தார். இவங்க 6 பேர் தான் சந்திச்சாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டார். ஸோ இதை பற்றி நான் அவர்கிட்ட பேசும்போது அவரை ரீச் பண்ண முடியாது லக்ஷ்மணன் அவரை. ஸோ பட் அந்த லாஜிக்கல் பிஹைண்ட் தட் பாயிண்ட், லாஜிக்கல் பிஹைண்ட் தட் வியூ அப்படின்னு சொன்னால் அது பார்க்கும்போது இந்த 6 பேரோட சொந்த கருத்தாக தான் வந்து எடுத்து போய் எடப்பாடியார் அவர்கிட்ட வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து உண்டபடியே அந்த 6 பேருக்கு ஷாக்குன்ற விட பத்திரிகையாளர் என்றபடி எங்கள் எல்லாருக்குமே ஷாக். எடப்பாடியார் அப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா எடப்பாடியார் வேற ஆங்கிள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சொன்னதை சொல்லன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது எடப்பாடியார். சொன்னேன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் அவர். ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் அவர் வந்து அதிமுகவோட இந்த பிளவுக்கு ஒரு காரணமா இருக்க மாட்டாரு இனிமேல் அப்படின்றது ஒரு எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்கு. தர்க்க ரீதியாக அதிமுகவுடைய திரு செங்கோட்டையன் வெளியே போனதும் அதிமுகவுடைய பிளவாக பார்க்கலாமா? இது திமுகவுக்கு பலமா அமையுமா சார் தேர்தல் நேரத்தில்? இது முழுக்க முழுக்க திமுகவோட வேலை, திமுகவுக்கு பலமான ஒரு விஷயம். ஏனென்றால் இன்னைக்கு காலையில் சிஎம் வந்த உடனே சொன்ன ஒரு விஷயம், பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க செங்கோட்டையன் போனதை பற்றி. அப்போ உடனே முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்க போவோம், இந்த மாதிரி அக்கப்பூரான கேள்விகள் எதற்கு அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே சூப்பரான விஷயம். ஏன்னா இதுதான் ஒரு டைனமிக் அப்ரோச். சரி, முதல்வர் வந்து முதல்வருக்கு இல்லை இது வந்து முதல்வர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கரெக்டாக இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் செங்கோட்டையன் ரீதியாக என்ன விஷயங்கள் சுற்றி நடந்திருக்குன்னு தெரியல அவருக்கு. அவருக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பாஸ் ஆகலை. ஸோ அதனால அவர் வந்த உடனே எந்த விஷயத்தை பற்றி பேசுமோ அதை மட்டும் பேசிட்டு, ஏன்னா அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடிச்சு நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு 15,516 கோடி ப்ளஸ் 17,000 சொச்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புன்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டுதல் கூடிய விஷயம். எல்லாருக்கும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுக்கும், அப்புறம் பேசிக்கலாம். இப்படி இருக்கும் தருவாயில் இந்த ஒரு கேள்வியை கொண்டு வந்து வைக்கிறது வந்து அதிமுக உட்கட்சி விவகாரம். நீங்கள் ஏவா வேலுவை பார்க்கணுங்க. ஒரு 4 நாட்கள் முன்னாடி ஏவா வேலு இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை, எதிர்கட்சி தலைவருமான நண்பருமான திரு இபிஎஸ் அவர்கள் வந்து சாமர்த்தியமான இதை கையாண்டிருப்பார் அப்படின்றாரு. அவர் அந்த கோர்வை பாருங்க. என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அப்படின்னும் போது அந்த மரியாதையோட கோர்வையோட எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுக்காம பேசினார் பார்த்தீங்களா? அதை உண்மையிலே உள்ளபடியே வந்து வரவேற்கணும். இதுதான் வந்து ஒவ்வொரு தலைவன் இன்னொரு கட்சி தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இப்போ இருக்க சூழலில் புதுசாக கட்சி ஆரம்பித்த நிறைய பேர் வந்து எந்த கட்சி தலைவரும் மதிக்கிறது கிடையாது, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ யாரையும் வந்து ஒரு அந்த பொசிஷன் வராங்கன்னா, அந்த டிக்னிஃபைட் பொசிஷன் வராங்கன்னா அதுக்கான மரியாதை டியூ ரெஸ்பெக்டோட பேசணும். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் விவாதம் பண்ணுறோம், கேட்டுட்ருக்கோம், நீங்கள் கேள்வி பாருங்க. எந்த இடத்துலையும் நம்ம மரியாதை குறைவாக பேசுறது கிடையாது, பேச போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும் சூழலில் நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு ஒருத்தரை வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. இதே இந்த செங்கோட்டையன் விஷயம் எனக்கு இந்த கேள்வி கேட்ட செகண்டில் முதல்வர் அவர் ரிப்ளை பண்ண விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சா இருப்பாருங்க. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை எந்திர என்கிட்ட கொண்டு வர, அதுதான் மீனிங், அதுக்கான மீனிங். அப்படி கூட எடுத்துக்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவுக்குள்ளே இருக்க ஆட்களே வந்து பின்னாடி வேலைகள் செஞ்சு செங்கோட்டையனை வந்து வெளியே கூட அமைச்சதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கலாம். அந்த ஆங்கிளும் கூட நம்ம பத்திரிகைன்ற போல யோசிக்கலாம், ஒரு யூகமாக சொல்லலாம் நம்ம, அவ்வளோதான். இறுதி கேள்வி சார். திருப்பி திரு எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில் 2 பிரதான கட்சிகள் தான்,
கடுமையான போட்டி இருக்கும்ன்றிருக்காரு. கண்டிப்பா திமுக அல்லது அதிமுக, ஒன்று அதிமுக ஆட்சியில் இருக்கும் அல்லது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் அப்படின்னு. யாருக்காக இதை சொல்றாரு சார்? தாவேக்காக ஏதாவது மெசேஜா இருக்குமான்னு கேட்குறாங்க. உண்மையா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்டாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். சத்தியமாக அவர் சொன்ன விஷயம் வச்சு நாங்கள் புரிஞ்சுக்கின விஷயம் தாவேக்காவோட புரிதலுக்காக இது சொல்லியிருக்காரு. அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க தாவேக்கா இதை கேட்டுட்டு? அந்த ரியாக்ஷன் அவங்கள தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க கட்சியாக வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கதா திரு டிடிவி அவர்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா? மிச்ச ஏனைய கட்சிகள் வந்து அவரை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் அவ்வப்போது வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கத்திட்டு போகிறாரு. ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் கருத்து சொல்லிட்டு போகிறாரு சார். அதான் சொன்னாங்க, கருத்து சொல்லிட்டு போகிறாரு. அதான் கருத்து சொல்கிறத வந்து கத்தி சொல்லிட்டு போகிறாரு. பாவம். இதே விஜய் அவர்கள் வந்து அரசியலில் வரும்போது தம்பி கூட தான் இது பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன் எல்லாம் அவ்வளோ சொன்னார். நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த முறையாவது இவர் கூட இருக்க மிச்ச நபர்களுக்கு ஏதாவது ஒரு சட்டமன்ற பதவி கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு உண்மை உள்ளபடியே நினச்சோம். ஏன்னா கிட்டத்தட்ட 11-12 ஆண்டுகள் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு. இது வரைக்கும் ஒரு சட்டமன்ற இடம் கூட அவர் பெற்றதில்லை. அப்படி இருக்கும் சூழலில் அவர் நம்பி நிறைய பேர் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தாலியெல்லாம் விற்று கட்சி செலவு பண்ண உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும் சூழலில் யாராச்சும் ஒருத்தர் அவர் கட்சியில் இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரான சந்தோஷன்றது தான் எங்கள் எல்லாரோட ஒரு எண்ணமாக இருந்தது. அதனால் திரு விஜயோட கூட்டணி வச்சா இந்த தடவை போட்டிடுவார், ஏதோ ஒரு 2-3-4 சீட்டாவது வாங்கிடுவார், சந்தோஷமாக பார்த்தோம். ஆனால் திடீர்னு திருப்பி அவர் வழக்கம் போல் அந்த மாதிரி பேசுறது வந்து கொஞ்சம் உள்ளபடியே சீமானனை வந்து நல்ல ஒரு மனிதமுள்ள கிளியர் கட்டாக சொல்கிறாரு சார். கொள்கை வேறு அரசியல் வேறு எப்படி இருக்க முடியும் தம்பின்னு கேட்குறாரு. தம்பி கொள்கையில் சிக்கல் இருந்தால் தம்பி அரசியலில் சிக்கல் இருக்குன்னு கேட்குறாரு. கரெக்டாக தான், நல்ல நியாயம் இருக்கு இல்லையா? எந்த கட்சிக்கு கொள்கை இருக்குன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுக அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. மிச்ச கட்சிகள் வந்த போது யார் என்ன கொள்கையில் வராங்கன்றது தெரியல. ஆனால் சீமானன் வரும்போது தான் கொள்கை இதுதான் அப்படின்றது ஒவ்வொரு மைக்கிலையும் தமிழ் தேசியத்தை பற்றி, இன்னைக்கு தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர்னா பேசுறானோட கத்துறான்னு தைரியமாக சொல்ல. ஏன்னா அவரு கத்தி தன்னுடைய நிலைப்பாடை சொல்றாரு. அப்படியாவது மாடை வச்சு மாநாடு நடத்தினார், ஆடை வச்சு மாநாடு நடத்தினார். இதுவரைக்கும் யாருமே எந்த ஒரு அரசியல்வாதியும் யோசிக்க கூட முடியாத விஷயங்கள்லாம் இவர் செய்கிறார். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள்கிட்ட நம்ம விஷயம் சென்று அடையாதா அப்படின்னு ஒரு இம்பேக்டில் அதெல்லாம் செய்கிறார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் நிற்கிறார். உள்ளபடியே அவர் இவ்வளோ தூரம் செலவு பண்ணதுக்கு, இத்தனை வருஷமாக கட்சி நடத்தினதுக்கு, தன்னை நம்பியிருக்க மிச்ச தொண்டர்களுக்கட்டும் மிச்ச நிர்வாகிகளுக்கு ஏதாவது ஒரு பயனுடையனா ஏதாவது ஒரு வகையில் அவர் அதாவது மக்கள் நல்லது செய்யணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அட் த சேம் டைம் இவரை நம்பி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணால் சீமான் அவர்கள் தம்பி என்ன கேள்றா கொள்கைன்னு நான் சொல்கிறேன்னு இருக்காரு சார். விஜய் கிட்ட பொது மேடையில் தான் பேசுகிறாரு. இந்த மேடையிலேயே சொல்கிறேன், விஜய் கிட்ட சொல்கிறாரு, தம்பி ஏதாவது கொள்கைன்னா அண்ணனை கேள்றா நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அது கிண்டலின் அறிகுறி. அவ்வளோதான் இல்லையா? கண்டிப்பாக. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Taste the Daily.